பொண்ணு தான் குழந்தைய கூப்பிட்டுட்டு வாக்கிங் போறா. போற இடத்துல ஒரு பொண்ணு தான் குழந்தையோட போன்ல பேசிட்டு இருக்கா. திடீர்னு என்ன நினைச்சா தெரியல, தன்னோட குழந்தைய தூக்கி அந்த வண்டியில வச்சுட்டு அவளோட குழந்தைய யாருக்கும் தெரியாம அங்கிருந்து தூக்கிட்டு வந்துருவா. போன் பேசிட்டு இருந்தவளும் அதை கவனிக்காம அந்த குழந்தைய தன்னோட வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடுவா. என்னடா நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் கன்ஃபியூஷன் ஆக, ஆக்சுவலா அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி 2 பொண்ணுங்க இருப்பாங்க. 3வது பிரெக்னெண்டா இருப்பா. அவளோட ஹஸ்பண்டும் வந்து 3வது பையன் பிறக்கல அப்படின்னா உன்னை டிவோர்ஸ் பண்ணிடுவேன்னு சொல்லி வச்சிருப்பான். வெளியூர் போயிட்டு வர அவங்கிட்ட ரொம்ப ஆசையா அந்த 2 பொண்ணுங்களும் அப்பான்னு சொல்லிட்டு வராங்க. ஆனா அவனும் வேண்டா வெறுப்பா அந்த 2 குழந்தைங்களையும் தள்ளி விட்டுட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட வரான். அவளும் நமக்கு வந்து பையன் பிறந்திருக்கான்னு சொல்ல ரொம்ப ஆசையா அந்த குழந்தைய கையில வாங்கி பாக்குறான். அடப்பாவீங்களா, இப்படி அடுத்தவங்க வீட்டு குழந்தைய எடுத்துட்டு வந்து வச்சிருக்கீங்களா சொல்லிட்டு நம்மளாம் யோசிக்கிற மாதிரியே அந்த குட்டி பொண்ணு உண்மையை சொல்றதுக்காக வாரா. ஆனா அவளோட அம்மா வந்து அந்த பொண்ணோட வாயை அரைச்சிடுறா. அது மட்டும் இல்லாம இப்ப நம்மளுக்கு பையன் பிறந்துட்டான், அதனால நம்மளோட டிவோர்ஸை பத்தி நம்ம யோசிக்க வேணாம்னு சொல்லிட்டு அந்த பையன் கிட்ட சொல்ல அவனும் அதுக்கு சரின்னு ஒத்துக்கிறான். போன் பேசிக்கிட்டே குழந்தைய தூக்கிட்டு வந்தவ அவளோட வீட்டுக்கு வர அந்த குழந்தைய பார்த்துட்டு அவளோட ஹஸ்பண்ட் வந்து இது யாரோட குழந்தை, நம்ம குழந்தை எங்கன்னு சொல்லி கேட்கறான். என்னங்க சொல்றீங்கன்னு சொல்லிட்டு அவளும் பதிலுக்கு கேட்க, அடி கூமட்ட குழந்தைய எங்கடி கொண்டுட்டு போய் விட்டுட்டு வந்தேன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். அப்புறமா தான் தெரியுது அது அவளோட குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு. இப்ப ரொம்பவுமே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா அந்த பொண்ணு. இந்த பக்கம் அந்த அழகான 2 குட்டி பொண்ணுங்களும் இந்த குட்டி பையன் ரொம்ப அழகா இருக்கான். ஆனா பாவம் இவன் அவங்க அம்மா இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறான். நம்ம அம்மா பண்ணது ரொம்ப பெரிய தப்புன்னு சொல்லி 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துலயே அவங்களோட அம்மா வந்து யாருக்கும் தெரியாம அந்த குழந்தையோட அட்ரஸ் ஒளிச்சு வச்சிருப்பா. அதனால 2 குட்டி பொண்ணுங்களும் சேர்ந்து அந்த பையனை அவனோட அம்மா கிட்டயே விட்டுறதுக்காக டிசைட் பண்றாங்க. யாருக்கும் தெரியாம அந்த குழந்தைய தூக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில போயிடுறாங்க. தங்களோட குட்டி தங்கச்சி இருக்கக்கூடிய வீட்டு வாசல்ல நின்று காலிங் பெல் அடிக்கிறாங்க. வெளியில வரக்கூடிய பொண்ணு வந்து இது என்னோட பையனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனல் ஆகி தன்னோட குழந்தைய வாங்கி கொஞ்சிக்கிறா. எப்படி என்னோட குழந்தை உங்ககிட்ட வந்துச்சு, உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு அந்த 2 பொண்ணுங்களையும் உள்ளுக்குள்ள கூட்டிட்டு போய் தங்க ஹஸ்பண்ட் கிட்ட காட்டுறா. இந்த ஒரு குழந்தைய உன்னால ஒழுங்கா பாத்துட்டு இருக்க முடியாது, இந்த 2 குட்டி சாத்தாரங்களும் சேர்ந்து அந்த குழந்தைய என்ன பண்ணுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த அழகான 2 குட்டி பொண்ணுங்களும் தன்னோட குட்டி தங்கச்சியை கையில வாங்கிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம எங்க அம்மா பண்ணது ரொம்ப தப்பு, ஆனா அவங்களுக்கு வேற வழி இல்ல, எங்க அப்பா வந்து தம்பி பாப்பா தான் வேணும்னு சொன்னனால வேற வழி இல்லாம இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்ல இப்ப இந்த குழந்தைங்களுக்கும் அவங்க அம்மாக்கும் ஹெல்ப் பண்றதுக்காக அவங்க 2 பேருமே கிளம்பி அவங்களோட வீட்டுக்கு போறாங்க. ஆனா அந்த இடத்துல அந்த பொண்ணுங்களோட அப்பா வந்து அவங்க அம்மாவை அடிச்சு கொடுமைப்படுத்திட்டு இருக்கான். இப்ப அவங்க அந்த வீட்டுக்குள்ள என்ட்ரியாக என்னோட குழந்தை எப்படி உங்ககிட்ட வந்துச்சுன்னு சொல்லி கத்துறான். அது அவங்களோட குழந்தை தான், இதோ இருக்கே இதுதான் உங்களோட குழந்தை, அதுவும் தங்கச்சி பாப்பா சொல்லிட்டு அந்த பொண்ணு காமிக்க எவ்வளவு பெரிய பொய் சொல்லி என்னை ஏமாத்திட்டேன்னு சொல்லிட்டு அவளை அடிக்கிறதுக்காக போறான். இப்ப அவனை தடுத்து நிறுத்தி போலீஸ்க்கு கால் பண்ண போற, மரியாதை இங்க இருந்து கிளம்பிடுன்னு சொல்ல அவன் அந்த இடத்தை விட்டு ஓடி போயிடுறான். அந்த குழந்தைங்களோட அம்மா தான் பண்ண தப்புக்காக அவங்க 2 பேத்துக்கிட்டையும் மன்னிப்பு கேட்கிறா. எந்த குழந்தையா இருந்தாலும் அது உங்களோட குழந்தை, எந்த விஷயத்துக்காகவும் அவங்கள விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பாக்குறதுக்கு ரொம்ப எங்கா இருக்கீங்க, ஏதாவது ஒரு வேலை செஞ்சு உங்க குழந்தைகளை காப்பாத்துங்க, இனிமேல் உங்க ஹஸ்பண்டை டிபெண்ட் பண்ணாதீங்கன்னு சொல்ல அவளும் அதுக்கு ஒத்துக்கிறா. எந்த ஒரு காரணத்துக்காகவும் பெண் குழந்தைகளை மட்டும் ஒதுக்கவே கூடாது, அவங்கதான் நம்மளோட பொக்கிஷமே. ஒரு ஆணை பெத்தெடுக்கிறதுமே ஒரு பொண்ணு தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.